உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ரயில் டிக்கெட்டுகளை ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பாகவே ரத்து செய்தால் தான் இனி ரீஃபண்ட் கிடைக்கும் என்ற புதிய விதிமுறை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்திய ரயில்வே பயண விதிமுறைகளில் இன்று முதல் முக்கியமான சில மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளது. அதன்படி உறுதி செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்டுகளை ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்னதாகவே ரத்து செய்தால்தான் ரீஃபண்ட் கிடைக்கும் என்றாலும் இல்லை என்றால் ரீஃபண்ட் கிடைக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய 4 மணி நேர காலக்கெடு 8 மணி நேரமாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் 8 முதல் 24 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் 50% கட்டணம் பிடித்தம் செய்யப்படும். 24 முதல் 72 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் 25% பிடித்தம் செய்யப்படும். 72 மணி நேரத்திற்கு முன்னதாக குறைந்தபட்சம் ரத்து கட்டணம் போக மீதி தொகை திரும்ப கிடைக்கும். அத்துடன் ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடம் முன்பு வரை பயணிகள் தங்களது பயண வகுப்பை உயர்த்திக் கொள்ளும் ஏறும் நிலையத்தை மாற்றிக்கொள்ளவும் புதிய வசதி செய்யப்பட்டுள்ளது. கவுண்டர் டிக்கெட்டுகளை இனி எந்த ஒரு ரயில் நிலையத்திலும் ரத்து செய்து கொள்ளலாம். இந்த மாற்றங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மிடில் பெர்த் இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை தூங்குவதற்கு பயன்படுத்தலாம் என்றும் மற்ற நேரங்களில் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இருக்கை வசதிக்காக பயன்படுத்தவும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.